அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2/9/2024 இன்று முழு அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நம் வராகியம்மனை இப்படி வழிபாடு செய்யுங்க. மீளாத துன்பம், மீளாத கஷ்டத்திலிருந்து நாம் விடுபடுறதற்கு வராகியம்மனை இந்த ஒரு வார்த்தையால், வராகி அம்மனுக்குரிய மிக சிறப்பான ஒரு மந்திரத்தால் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் விரைவிலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வராகி தாயால். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்று அமாவாசை. அமாவாசை நாளில் நம்முடைய வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை பெற முடியும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த கர்ம வினையால் தான் சில சமயத்தில் நாம் மீளா முடியாத கஷ்டங்களில் நம்ம சிக்கிக்கொள்கிறோம். கஷ்டம் வந்துருச்சு, சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை, என்ன செய்கிறதுனே தெரியல, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டும் வெளியே வர்றதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு இக்கட்டான ஒரு துயரமான ஒரு சம்பவம், அப்போ அதுலேருந்து நாம் விடுபடுறதற்கு இந்த அமாவாசை நாளில் வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் தான் நம்ம பார்க்கலாம். தீராத துயரங்களுக்கு உடனடியாக தீர்வு தருவாள் நம் வராகி அம்மன். சப்த கன்னியர்களில் ஒருவர் வராகி அம்மனை மனதார நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு மனதில் எந்த விதமான கெட்ட சலனமும் இருக்கவே கூடாது. நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது இதை நிச்சயமாக நாம் நினச்சிக்கணும். மிகவும் முக்கியம் என்னன்னா, ஒரு ஆணவ குணம், ஒரு கர்வம், பொறாமை குணம், மற்றவங்களை பார்த்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது, அடுத்தவங்கள ஒரு இழிவான பேச்செல்லாம் இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் வராகி அம்மன் கிட்ட நெருங்கவே முடியாது. வராகி அம்மனை வழிபடவும் கூடாது. அது மட்டும் முக்கியமானது. வராகி அம்மனை மனதார தொடர்ந்து வழிபாடு செய்து வருபவர்களுக்கு ஒரு வாக்கு சக்தி அதிகரித்து விடும். அதாவது அவர்கள் என்ன சொன்னாலும் அது பலித்து விடும். அடுத்தவங்களை சபிச்சா அது உடனே பலித்துவிடும். அதுக்காக எல்லாரும் வராகி அம்மனை வழிபட்டுட்டு நமக்கு பிடிக்காதவங்க எதிரிகளை சபிக்கிறது, இப்படி போ அப்படி போ அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. வராகி அம்மனின் பக்தர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் சபித்து ஒருவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டால், அந்த குடும்பம் கஷ்டப்பட்டாலும் சாபம் கொடுத்த உங்களை வராகி அம்மன் உடனே தண்டித்து விடுவாங்க. அது உண்மையான உண்மை. நிஜமாகவே முடிந்தவரை வராகி அம்மனை வழிபாடு செய்பவங்களுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, மற்றவங்களை நம்ம சபிக்கவே கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன வேணும், அதை மட்டும் தான் நீங்கள் தாய்கிட்ட கேட்கணுமே தவிர அவங்க இது பண்ணுறாங்க, இவங்க எங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் நம்ம சொல்லவே கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வராகி அம்மன் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மன தூய்மையோடு நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க. வராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க. தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த கால சூழ்நிலையில் ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது எத்தனையோ பேருக்கு. உங்களால் முழுமையாக நேர்மையாக இருக்க முடியும் என்றால் வராகி அம்மனை வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். வராகி அம்மன் சிலை வைத்து வழிபாடு செய்யலாம், படம் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ இந்த பூஜை எப்படி செய்யணும்னா, இந்த பூஜையை செய்கிறது ஒரு 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பூஜை செய்ய நாட்களில் உங்களுடைய வீடு கட்டாயமாக சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனதும் உடலும் சுத்தபத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டு பூஜை அறையை ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில் வராகி அம்மனை மனதார நினைத்து நீங்கள் அம்மாவுக்கு விருப்பமான சிகப்பு நிற மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். பிச்சிப்பூ வைத்து அர்ச்சனை செய்யலாம். வராகி அம்மனுக்கு இந்த மாதிரி அர்ச்சனை செய்யுங்க. தீபத்தை பார்த்து வராகி அம்மனுடைய ஒரு வரி அழகான மந்திரம், ஓம் சௌபாக்கிய வாராகியே நமக, ஓம் சௌபாக்கிய வாராகியே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். வராகி அம்மனுக்கு கல்கண்டு அல்லது சுத்தமான தேன் நைவேத்தியமாக வையுங்க. இந்த அமாவாசை நாளில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை அந்த வராகி அம்மன் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. மனபாரம் கண்டிப்பாக குறையும். நம் வராகி அம்மனை நினைத்து பூஜை செய்யும் பொழுது தீராத துயரத்திலிருந்து மீண்டும் விரைவாகவே இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவீங்க.
வீட்டில் இந்த பூஜையே செய்ய முடியலைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வராகியம்மன் கோயில் இருந்தால் வராகியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்போது அங்கே வந்து சிவப்பு நிற செம்பருத்தி பூவோ சிவப்பு நிற ரோஜா செவ்வரளி எதுனாலும் வராகியம்மனுக்கு வாங்கி கொடுத்துட்டு சுத்தமான தேன் கல்கண்டு வராகியம்மனுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அது மட்டுமல்லாமல் உக்கிர தெய்வமான காளிக்கு கூட மன்னிக்கும் மனப்பக்குவம் இருக்குது. ஆனால் குழந்தை மனம் கொண்ட நம் வாராகி தேவியான நம் வாராகி அன்னை தவறு செய்தால் கட்டாயம் உங்களுக்கான தண்டனை கொடுத்தே தீருவாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு உண்மை, தூய்மை இது வேணும். அது இருந்தால் வராகி அம்மன் கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அதை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க. இன்று அமாவாசை நாளில் முக்கியமாக அமாவாசை நாளில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போன்று இஷ்ட தெய்வமான வராகியம்மன், உக்கிரமான தெய்வங்கள் காளி, துர்க்கையம்மன், அதை தொடர்ந்து நம் வராகியம்மனை வழிபாடு செய்வது ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையை நமக்கு உண்டாக்கும். இந்த அமாவாசை நாளில் வந்து நீங்கள் 108 போற்றிகள் நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது தான் இந்த அமாவாசை நாளில் சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும் தெய்வங்களுக்கு. அதனால் இந்த அமாவாசை நாள் இப்படி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.